தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்மளுடைய Gmail அக்கவுண்ட்ல வந்து எப்படி வந்து நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து செட் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து Gmail ரிலேட்டடா நெறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான வீடியோ லிங்க் எல்லாமே நம்ம வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். ஒரு தனி பிளேலிஸ்ட்டாவே வச்சிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா, Gmail ரிலேட்டடா நெறைய வீடியோஸ் வந்து இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து Chrome ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். Chromeல மேனேஜ் கூகுள் அக்கவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டா வரக்கூடிய இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ் பண்றேங்க. வெப்சைட்டோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். இதுல எந்த Gmailக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ண போறீங்களோ, அந்த Gmail வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணணும். அது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, மேல கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் ஐகான் தெரியும். அத வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நெறைய Gmail வந்து இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு Gmail வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த Gmailல நீங்க ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ண போறீங்களோ, கரெக்ட்டா அந்த Gmail செலக்ட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு Gmail வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சனல் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்றேங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இங்க வந்து ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டாவே ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ல ஒரு கேமரா ஐகான் வந்து இருக்கும். அத வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்றீங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இங்க ஆட் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்றீங்க. பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆன்லைன்ல இவங்களே ஒரு சில ப்ரொஃபைல் பிக்சர் வந்து தந்திருப்பாங்க. பட் இதெல்லாம் நம்ம வந்து செட் பண்ண மாட்டோம். நம்ம கேலரியில ஆல்ரெடி ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இருக்கும். அதுதான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிவைஸ் ஃபோட்டோஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நீங்க எந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்றீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதுல கரெக்ட்டா நீங்க வந்து கிராப் பண்ற மாரி இருக்கும். இமேஜ செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி கரெக்ட்டா உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சருக்கு ஏத்த மாரி ஒரு இமேஜ் வந்து நீங்க கிராப் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் செலக்ட் பண்ணணும். இத பத்தி நம்ம ஆல்ரெடி நெறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா, சேவ் அஸ் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்றது குடுத்துருங்க. மேல வந்து பார்த்தீங்கன்னா, விசிபிள் டூ எனிஒன் அப்படின்னு தான் இருக்கும். அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற செட்டிங்ஸ்ல தான் இருக்கு. இத சேஞ்ச் பண்றது அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அப்டேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இனி நம்மளோட Gmailல இந்த ஃபோட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னாலும் தாராளமா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். பாய்.